பொருள் எங்கடா? எனக்கு தெரியாது. விஷயம் தெரியாத விளையாட்டு கடாத பொருள் எங்க? சத்தியமா எனக்கு தெரியாது. ஏய், எடுத்தது அனுபவிக்க உசுரோனல்ல, உண்மையை சொல்லல, சங்கல்ல சாகல்ல போட்டுடா. பொருள் எங்க? இவங்கிட்ட பேச வேலைக்கு ஒரு கோபி. தலைவர் வந்துட்டாருண்ணே. எப்படியாவது இந்த ஆட்சியை பிடிச்சிருந்தோம்யா, புதுசா இலவசமா என்ன தரலாம்னு யோசிச்சு ஒரு தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணுங்க. இந்த பாருங்கய்யா, சொந்த கட்சின்றது முதல் பொண்டாட்டி மாதிரி, கூட்டணி கட்சின்றது ரெண்டாவது பொண்டாட்டி மாதிரி. யாரையும் பிரிச்சு பார்க்க கூடாது. ஜெயிக்கிறதா நம்மளுக்கு முக்கியம். கூட்டணி கட்சி ஜெயிச்சாதான். கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு வேலை பார்க்கறது இருக்கட்டும், முதல்ல சொந்த கட்சிக்காரங்களுக்கு வேலை பார்க்க சொல்லுங்க. யாரு வேலை பார்க்கலன்னு சொல்லு, இங்கே பேசி முடிச்சிடுவோம். ஊருக்கே தெரியும், உங்களுக்கு தெரியாதா? பாண்டியனை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. தலைவரே, நீங்க இருக்கிறதுனால பாக்குறேன், இல்லைன்னா நடக்கவே. நீ அரசியலுக்கு வந்துட்டு ஜெயிலுக்கு போயிருப்ப, நான் ஜெயிலுக்கு போயிட்டு அரசியலுக்கு வந்திருக்கேன். ஓவர் நைட்ல உனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ் ஒட்டு வச்சிடாத. என்ன தலைவரே, உங்க முன்னாடி இந்த அளவுக்கு பேசுறான்? ஏய், என்ன பர்மா, நாங்கள் அந்த தண்டி யாத்திரை போயிட்டா தலைவராக இருக்கோம், எங்களுக்கு விட்ட தெரியாதா? பாண்டியா, நீ பர்மா கூட சேர்ந்து வேலையை பாரு. அது முடியாது தலைவரே. ஏய், சொன்ன செய். பர்மா வா. ஏ பாண்டியா, நீங்க வா. கொடுங்க. பர்மா, இந்த எலெக்ஷன்ல நீ தோக்கணும், அதை நான் பார்க்க. நான் தோக்கலாம், ஆனா அதை பார்க்க நீ இருக்க மாட்ட. என்னதான் இருந்தாலும் நீ தலைவர்கிட்ட அப்படி பேசிருக்க கூடாது தம்பி. நீ இப்ப ரவுடி இல்ல, அரசியல்வாதி. எலெக்ஷன் நின்ன மட்டும் அரசியல்வாதி ஆயிட முடியாது, ஜெயிக்கணும். அண்ணே, டேய், என்னடா புடிங்கிட்டு இருக்க? போன் அடிச்சு எடுக்க மாட்டே நீ? கை கழுதுனே. எங்கண்ணே, வாயை திறக்க மாட்டான். போட்டுட்டானே. போட்டா நீ கொடுப்பியா? அவன் பேச மாட்டானே. ஏன்டா பேச மாட்டா? தலையில நல்ல அடினே, மயங்கி கிடக்குறான். உசுர் இருக்குல்ல? இருக்குண்ணே, ஆனா சரி சரி, அவனை உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சரி, நான் வந்துடுறேன். சரிண்ணே. எத்தனை வாட்டி கேட்டாலும் தெரியலன்னு தானே சொல்றான். டேய் விஜய், உருளைங்கடா, அது உன்னோட எனக்கு ரொம்ப முக்கியம்டா விஜய். ஐயோ தம்பி, ஏற்கனவே தட்டி தட்டி பாதி உசுரா போட்டு வச்சிருக்காங்க. நீங்களும் தட்டி சோழி முடிஞ்சு வச்சுன்னா உண்மை எப்படி வரவழைக்க? எல்லாம் உன்னாலதையா? இது பார், நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இவன் கண்ணை முழிக்கணும், பேசணும். இவன் மட்டும் பொழைக்கல, முன்ன கொன்னு போட்டுடுவேன். ஏன் தம்பி கோவப்படுறீங்க? தப்பு நம்ம மேல தானே. இப்ப என்ன பண்ணிருக்கணும்? ஆளை பார்த்தோன்னு அலேக்கா என்கிட்ட கொண்டு வந்திருந்தா உள்ள புகுந்து உண்மையை வரவழைச்சிருப்பேன். அவன் உடம்புல ரத்தம் பார்க்கறதா முக்கியம், வாயில இருந்து உண்மையை கறக்கறதான முக்கியம். இப்படி காட்டுத்தனமா அடிச்சு கசக்கி புளிஞ்சு கட்டில போட்டு வச்சிருக்காரு. என் தண்ணி அடிச்ச நீங்க தானே தட்ட சொன்னீங்க. தட்டி பேசுறதுக்கு தான் சொன்ன, இப்படி ஊமையாக சொல்ல. இத்தனை வருஷம் ஒழுங்கா தானே நடந்துச்சு. ஒரு நாள் ஏன் ஒரு நிமிஷம் கூட தப்பா நடந்தது இல்ல. சரியான நேரத்தில் பொருள் நம்ம கைக்கு வரும், அது போக வேண்டிய இடத்துக்கு சரியான நேரத்தில் போகும். டைம் டைம் டைம். நம்ம தொழில நேரம் தானே முக்கியம். இப்போ இன்னும் டைம் இருக்கு தம்பி, இன்னைக்கும் சரியாவே நடக்கும். இல்லையே நடந்துரும். கஸ்டமர் இருந்து போன் வந்து இருக்கு, பதில் சொல்ல முடியல. இந்த கருமத்துக்கு தான் 100 தடவை கேட்டேன், இவன் நல்லவனா நம்பலாமன்னு. ஏமாத்திட்டீங்களே. பையன் நல்லவன் தான். பாய முடு, ஏதாவது சொல்லிட போறேன். ஏய், யாரா நீ? எங்க இருந்தா வந்த? ஏய், நீ பொழைக்கணும்டா, பொழைக்கணும். என் கையால சாவறதுக்காக நீ பொழைக்கணும்டா, பொழைக்கணும். ஹலோ மேடம், பஜார்ல இருந்து பாய் பேசுறேன். சொல்லுங்க. என்ன மேடம், இன்னும் பொருள் வந்து சேரல? இல்லையே, நிச்சயமா வந்திருக்கணுமே. என்ன சொல்றீங்க நீங்க? இல்ல மேடம், வரல. என்னன்னு பாருங்க. ஓகே.
ஹலோ. என்ன மேடம் இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் பொருள் வரல? என்னங்க வந்திருக்கணுமே நிச்சயமா. இதுக்கு மேல லேட்டா வந்தா இன்னைக்கு பிசினஸே வேஸ்ட். இது என்னோட வாழ்க்கை லாயர. எம்எல்ஏ ஆவறது என்னோட கனவு. இதை நம்பிதான் என்னோட மொத்த சொத்தை நான் வித்திருக்கேன். 12 கோடி ரூபாய். ஒருவேளை நான் எலெக்ஷனை ஜெயிச்சிட்டா போஸ்டர் ஒட்ட கூட என்கிட்ட பணம் கிடையாது. எலெக்ஷன்ல ஜெயிச்சா நீ எதுக்கு தம்பி பணத்தை செலவு பண்ணணும்? ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிச்சவனுக்கே இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பணத்தை வாரி அரைக்கிறாங்க. எலெக்ஷன்ல ஜெயிச்சாவே கலெக்ஷன் தான். நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? உன்னை எதுக்கு யார் வருவா? என்ன லாயர், என்ன நடக்குதுங்க? பொருள் எங்க? பொருள் இன்னும் யாருக்கும் போய் சேரலையாமே. கண்டிப்பா போயிடும். எப்பயா போகும்? எனக்கு போன் மேல போன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து மேடம் நம்ம பையனை அடிச்சு போட்டு யாரோ பொருளை தூக்கிட்டு போயிட்டாங்க. வாட்? என்ன விளையாடுறீங்களா? இந்த கதையை நான் நம்ப தயாரா இல்ல. பர்மா, இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல? மேடம் கோபப்பட. லாயர, என்ன போட்டு பாக்குறீங்களா? நீ அருவாளை நம்பி வாழறவன். ஆனா இதுல ஆயுதத்திலிருந்து அரசியல் வரைக்கும் வியாபாரிங்க இருக்காங்க. இது தனி கவர்மெண்ட். மிரட்டுறீங்களா? மேடம் படிச்சவங்க நீங்க கோவப்படலாமா? தம்பி ஏதோ டென்ஷன்ல போயிருது, அதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு ஆளு மாட்டிக்கிட்டான். எப்பயாவது ரெக்கவர் பண்ணி அனுப்பி வச்சோம். இப்போ மணி 12. இதுக்கு மேல இன்னைக்கு பிசினஸ் தேவையில்லை. கிடைச்ச உடனே எடுத்துட்டு வர்றீங்க 6 மணிக்குள்ள. சொல்றேன். அவனுக்கு நினைவு திரும்பிச்சுனா ஏதோ உளறான். சீக்கிரம் வாண்ணே. சரி, நான் உடனே கிளம்பி அங்க வரேன். மேடம், நீங்க கவலைப்படாம போங்க. மேட்ரு முடிஞ்ச மாதிரி தான். முடியணும். அப்பா எப்படி இருக்க? நல்லா இருக்காரு. நாளைக்கு நான் வீட்டுக்கு வரேன். நீ லீவ் போட்டுரு. எந்த நேரத்துல என்னடா பண்ணிட்டு இருக்க? அடி கேக்குதா? மது கண்டிப்பா நான் வந்துரும் மது. கண்டிப்பா நான் வந்துரும் மது. வந்துரும் மது. நீ கவலைப்படாத மது. மது. யார் யா இந்த மது? இவனுக்கு யாருமே இல்லைன்னா இப்ப மது மதுங்கிறா? யார் இந்த மது? தெரியல தம்பி. அதுக்கு தெரியாம எப்படியா செலக்ட் பண்ண? படிச்சிருக்க, அடிக்க முடியல. கோவப்படாதீங்க தம்பி. அவன் வழி தாங்க முடியாம ஏதோ மது மதுன்னு உளறான்னு நினைக்கிறேன். டேய், அவனை செக் பண்றா. இப்பதானே டாக்டர் செக் பண்ணி படிச்சிருந்தா தவிர உனக்கு அறிவு இருக்கும். பாக்கெட்ல ஏதாவது எப்படி இருந்துருக்கா செக் பண்றா. அடி வாங்கவே போறத. அண்ணே, யாரையா இது? இவன் யாருமே இல்லாத அனாதை. இது யாரு? அக்காவா? தங்கச்சியா? லவாரா? தெரியாதத தெரியலைன்னு சொல்ல முடியலையே. என்ன யோசிக்கிற? அதெல்லாம் உன் கோர்ட்ல வச்சுக்க. இப்ப இவ யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். கோபி, எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வா. போய் ஒர்க் பண்ற. ஒண்ணுமே தெரியாத இன்னசென்ட் மாதிரி வந்து இறக்கப்பட வச்சு இப்படி சிக்கல்ல கோத்து விட்டியடா. மதுங்கிற கொண்டு வந்துடுறேங்கிற. என்னடா ஒத்துட்டோம். எங்க இருப்பான் அந்த மது? எந்த மதுவை இவங்க தேடி போக போறாங்களோ அந்த மதுங்கிற மதுமிதாவுக்காகத்தான் இந்த விஜய் இங்க இப்படி அடிபட்டு படுத்திருக்கான். இந்த கும்பல் கிட்ட இந்த விஜய் எதுக்காக மாட்டினா, எப்படி மாட்டினாங்கிறத பார்ப்போம். இந்த கும்பல் கிட்ட இவன் மாட்டுறதுக்கு முன்னாடி போஸ்டர் ஓட்டுற கான்ட்ராக்ட், கொஞ்சம் வருமானம், கொஞ்சம் டாஸ்மார்க், நண்பர்கள்னு விஜயோட வாழ்க்கை சந்தோஷமா தான்